இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். உடைகிறது அதிமுக. பொதுச் செயலர் பழனிசாமிக்கு 30 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. கட்சியின் சட்டசபை தலைவரை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம். தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டசபை செயலர் சீனிவாசனிடம் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடும் தவேகாவின் ஜேசிடி பிரபாகரன் வேட்பு மனுவை முதல்வர் விஜய் வழங்கினார். போட்டியின்றி தேர்வாகும் சபாநாயகர். முதல்வர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கியது. கடத்தப்பட்ட சிலைகளை மீட்க போதுமான நடவடிக்கை இல்லை. தமிழக அரசு மீது சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி. திருப்பத்தூர் சட்டசபை தொகுதி விவகாரம். ஒரு ஓட்டில் தோற்ற விவகாரம். மாஜி புகாருக்கு ஆதாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷன் விளக்கம். வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளது. ஈரான் முன்மொழிவுகளை நிராகரித்த அமெரிக்கா முதலாளி ட்ரம்ப் எச்சரிக்கையுடன் ஈரான் பதில் அளித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் லெபனானில் 51 பேர் பலி. போர் இன்னும் முடியவில்லை. ஏனெனில் ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய அணுசக்தி பொருட்கள், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளிட்டவையும் அழிக்கப்பட வேண்டியவை செறிவூட்டல் தளங்களும் உள்ளன என இஸ்ரேல் பிரதமர் கூறுகிறார். இந்த அணுசக்தி பொருட்கள் மீதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பயம் உள்ளதா? வணக்கம்.